அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் விபத்திற்குள்ளான இடத்தை பிரதமர் மோடி நேரில் பார்வையிட்டார். அப்போது மீட்பு பணிகளில் ஈடுபட்ட அதிகாரிகள் மற்றும் மீட்பு குழுக்களை சந்தித்து நிலைமைகளை கேட்டறிந்த பிரதமர், இது கற்பனை செய்ய முடியாத துயரம் என தமது எக்ஸ் தள பக்கத்தில் வேதனையை பகிர்ந்துள்ளார். விமான விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்று காயமடைந்தவர்களை பிரதமர் மோடி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். தொடர்ந்து விபத்தில் உயிர் தப்பிய ஒரே பயணியான இந்திய வம்சாவளி பிரிட்டிஷ் குடிமகன் விஸ்வாஸ் குமாரை சந்தித்து நலம் விசாரித்து ஆறுதல் கூறினார். ஏர் இந்தியா விமான விபத்தில் உறவுகளை இழந்தவர்கள் அகமதாபாத் மருத்துவமனை வளாகத்தில் குவிந்தனர். போய் வருகிறேன் என்று நம்பிக்கையோடு கூறிவிட்டு சென்ற சில நிமிடங்களில் கரிக்கட்டையாக மீட்கப்பட்டவர்களை எண்ணி கதறும் உறவினர்கள் DNA மாதிரிகளை கொடுத்து உடல்களை பெற மருத்துவமனை முன்பு குவிந்துள்ளனர். அகமதாபாத் விமான விபத்து நிகழ்ந்த இடத்தில் ஏர் இந்தியா நிறுவன தலைமை செயல் அதிகாரி கேம்பல் வில்சன் ஆய்வு மேற்கொண்டார். விமானம் புறப்பட்ட சில நொடிகளிலேயே விழுந்து வெடித்த இடத்தில் நேரில் பார்வையிட்ட அவர் விபத்து எப்படி நிகழ்ந்தது என அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் பிளாக் பாக்ஸ் கண்டெடுக்கப்பட்டது. விமான விபத்து விசாரணை அமைப்பின் குழுவினர் இந்த பிளாக் பாக்ஸை கண்டுபிடித்ததாக சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. விமானம் மோதிய பயிற்சி மருத்துவர்கள் ஹாஸ்டல் கட்டடத்தின் கூரையிலிருந்து பிளாக் பாக்ஸ் கண்டெடுக்கப்பட்டது. அகமதாபாத் விமான விபத்து நடந்த இடத்தில் இருந்து DVR எனப்படும் டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டரை குஜராத் தீவிரவாத தடுப்பு பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர். நொறுங்கிய விமான பாகங்களுக்கு இடையில் இருந்து அது கைப்பற்றப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர் தடயவியல் ஆய்வக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு பரிசோதிக்கப்படும் என கூறப்படுகிறது. அகமதாபாத் விபத்தின் எதிரொலியாக ஏர் இந்தியாவின் போயிங் ட்ரீம்லைனர் 787 ரக விமானங்களை ஆய்வு செய்ய விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. வரும் 15ஆம் தேதி முதல் என்ஜின், எரிபொருள், ஹைட்ராலிக் சிஸ்டம் போன்றவற்றை சோதனைக்கு உட்படுத்த சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. விமான விபத்தில் உயிரிழந்த குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியின் அதிர்ஷ்ட எண்ணே அவருக்கு துரதிருஷ்டவசமாக மாறி உள்ளது. 1206 என்ற தனது அதிர்ஷ்ட எண்ணையே வாகனங்களின் பதிவெண்ணாக வாங்கி வைத்திருந்த அவர் லண்டன் செல்லும் பயண தேதியையும் 12ஆம் தேதி 6வது மாதத்தில் திட்டமிட்டிருந்தார். ஆனால் அவரின் அதிர்ஷ்டம் பலனளிக்காமல் துயரத்தில் முடிந்தது. விமான விபத்தில் உயிரிழந்த ஒவ்வொரு உயிருக்கும் பின்னால் இருக்கும் சோக கதை வெளியாகி மனதை நொறுக்குகிறது. மனைவியின் கடைசி ஆசைப்படி அவரின் அஸ்தியை நர்மதா ஆற்றில் கரைத்துவிட்டு மீண்டும் லண்டன் செல்லவிருந்த அர்ஜுன் பட்டோலியா என்பவரும் விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் அவரின் 2 குழந்தைகளும் தாய் தந்தை இன்றி பரிதவிக்கின்றனர். லண்டனுக்கு செல்லும் விமானத்தை 10 நிமிடங்களில் தவறவிட்ட பெண் ஒருவர் ஏர் இந்தியா விமான விபத்திலிருந்து நூலிழையில் உயிர் தப்பி உள்ளார். விபத்துக்குள்ளான விமானத்தில் பயணிக்கவிருந்த பூமி சௌஹான் என்ற இளம் பெண் விமான நிலையத்திற்கு 10 நிமிடம் தாமதமாக சென்றுள்ளார். இதனால் அவர் விமானத்தை பிடிக்க முடியவில்லை. விமான விபத்தில் பலியான கேரள செவிலியர் ரஞ்சிதா குறித்து கேலியாக பதிவிட்ட தாலுகா அலுவலக கண்காணிப்பாளரை கேரள அரசு பணி இடைநீக்கம் செய்திருக்கிறது. பத்தனம்திட்டாவைச் சேர்ந்த நர்ஸ் ரஞ்சிதா என்பவர் விடுமுறை எடுத்துக்கொண்டு பிரிட்டனில் பணியாற்றி வந்தார். மீண்டும் அரசு பணியில் சேர்வதற்காக 4 நாட்கள் விடுமுறையில் கேரளா வந்த அவர் விமான விபத்தில் இறந்தார். அகமதாபாத் விமான விபத்து குறித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பேச்சு பொறுப்பற்றது என காங்கிரஸ் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. விபத்துக்கு எந்தவிதமான பொறுப்பும் ஏற்காமல் அது விதி என்பது போல அமித்ஷா பேசியிருப்பது ஏற்கத்தக்கது அல்ல என காங்கிரஸ் ஊடகப் பிரிவு தலைவர் பவன் கேரா எக்ஸ் தளத்தில் குற்றம் சாட்டியுள்ளார். அகமதாபாத் விமான விபத்து ஏற்படுத்திய அதிர்ச்சி நீங்குவதற்குள் மற்றொரு ஏர் இந்தியா விமானம் தாய்லாந்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. தாய்லாந்தின் புக்கட் தீவில் இருந்து டெல்லிக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்திற்கு விமானம் பறக்கும் போதே வெடிகுண்டு மிரட்டல் விடப்பட்டது. இதனால் விமானம் உடனடியாக தரையிறங்கியது. பஞ்சாப் மாநிலம் பத்தான்கோட்டில் இந்திய விமானப்படையின் ஹெலிகாப்டர் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. விமானப்படையின் 2 விமானிகள் ஹெலிகாப்டரில் பயிற்சிக்காக சென்றபோது தொழில்நுட்ப கோளாறு இருப்பதை கண்டுபிடித்தனர். இதனையடுத்து M17 அப்பாச்சி என்ற இந்த ஹெலிகாப்டர் பத்தான்கோட்டில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது.
நாட்டில் கொரோனா தொற்று பாதித்தோரின் எண்ணிக்கை 7000-ஐ கடந்திருக்கிறது. மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி கடந்த 24 மணி நேரத்தில் கேரளாவில் வயதான ஒருவர் கொரோனா தொற்றால் பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் 24 மணி நேரத்தில் புதிதாக 23 பேருக்கு மட்டுமே கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் அதி கனமழையும் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் மிக கனமழையும் பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள், தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு சனிக்கிழமை மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் எச்சரித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்கு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் 30 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புக் குழு உதகை சென்றது. பேரிடர் சமயங்களில் பொதுமக்களை பாதுகாப்பாக மீட்பதற்கு உண்டான அதிநவீன உபகரணங்களுடன் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தற்போது தயார் நிலையில் உள்ளனர். டெல்டா பாசனத்திற்காக வரும் ஞாயிற்றுக்கிழமை கல்லணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். கல்லணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதன்முறையாக திறந்து வைப்பது குறிப்பிடத்தக்கது. கீழடி அகழ்வாராய்ச்சிகள் குறித்து சர்வதேச ஆய்வக ஆதாரத்தை கொடுத்தாலும் மத்திய அரசு ஏற்க மறுப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், ஆதாரமில்லாத புராண சரஸ்வதி நாகரிகத்தை ஏற்றுக்கொள்ளும் மத்திய அரசு அனைத்து ஆதாரங்களும் இருக்கும் தமிழ் கலாச்சாரத்தை ஏற்க மறுப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். பச்சை துண்டு போட்டு வேஷம் போடும் போலி விவசாயிகள் தாங்கள் கிடையாது என கூறிய முதலமைச்சருக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு அனுமதி அளித்த முதலமைச்சர் தான் போலி விவசாயி என கடுமையாக விமர்சித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் விவசாயிகள் மீது குண்டர் சட்டத்தை பாய்ச்சி கைது செய்தது திமுக அரசுதான் என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் 2ஆம் கட்ட பணியை கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும், கரும்பு டன்னுக்கு 4000 ரூபாய் கொடுப்பதாக சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை எனவும் சாடியுள்ளார். கட்டாய கடன் வசூலித்தால் தண்டனை விதிக்கும் சட்ட மசோதாவுக்கு தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்திருக்கிறார். இதன் மூலம் இனிமேல் கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் 5 ஆண்டு சிறை மற்றும் 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். அதேபோல தமிழ்நாட்டில் மருத்துவ கழிவுகளை கொட்டினால் குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுப்பதற்கான மசோதாவிற்கும் ஆளுநர் ஒப்புதல் வழங்கினார். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் 3வது கட்டமாக நடந்த நிகழ்ச்சியில் தொகுதி வாரியாக முதல் 3 மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களுக்கு 5000 ரொக்கம் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சந்தித்து பேசினார். சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்த போராட்டக் குழுவினர் விஜயை நேரில் சந்தித்து மனு அளித்ததோடு தங்களுக்கு ஆதரவு தெரிவித்ததற்காக நன்றியும் தெரிவித்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரேடியாக சவரனுக்கு 1560 ரூபாய் அதிகரித்து 74,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் 195 ரூபாய் அதிகரித்து 9295 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராம் 1 ரூபாய் உயர்ந்து 120 ரூபாய்க்கும், கிலோ 1000 ரூபாய் உயர்ந்து 1,20,000 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளை அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார். உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் சிதம்பரம், உசிலம்பட்டி, விழுப்புரம் தொகுதி நிர்வாகிகளை அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து நிறை குறைகளை கேட்டறிந்தார். வரும் சட்டமன்ற தேர்தலில் உசிலம்பட்டி மற்றும் சிதம்பரம் தொகுதிகளை கூட்டணிக்கு ஒதுக்க வேண்டாம் என முதலமைச்சரிடம் கட்சி நிர்வாகிகள் கோரிக்கை வைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. நிர்வாகிகளின் கருத்துக்களை கேட்டறிந்த ஸ்டாலின், அனைவரும் ஒற்றுமையுடன் உழைக்க வேண்டும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தலைமையிடம் எப்போது வேண்டுமானாலும் தெரிவிக்கலாம் என அறிவுறுத்தியதாக சொல்லப்படுகிறது.
தனது மூச்சுக்காற்று உள்ளவரை தாம் தான் பாமகவின் தலைவர் என ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தன் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்று கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்னேன், ஆனால் அதை காப்பாற்ற முடியவில்லை என்று வேதனைப்பட்டார். ராமதாஸ் அன்புமணி இடையே அதிகார மோதல் நீடித்து வரும் நிலையில் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் 100 நாட்கள் நடைப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அன்புமணி அறிவித்துள்ளார். ஜூலை 25ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் தொடங்கி நவம்பர் 9ஆம் தேதி வரை நடைப்பயணம் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளார். பாஜக அதிமுக கூட்டணி அமைந்ததை முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விரும்பவில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஏற்கனவே கூட்டணியில் இருந்த பாமக தேமுதிகவை கூட அவர்களால் மீண்டும் சேர்க்க முடியவில்லை என விமர்சித்திருக்கிறார். டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் எதன் அடிப்படையில் திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன், தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோரிடம் விசாரிக்க முடிவெடுக்கப்பட்டது என பதிலளிக்குமாறு அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தொடர்ந்து வழக்கு விசாரணை ஜூன் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ததில் ஊழல் செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நோட்டீஸ் அனுப்ப சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2021-2023 ஆண்டுகளிடையே 45,800 டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ததில் ஒப்பந்ததாரர்கள் லாபமடைய அரசுக்கு 397 கோடி ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியதாக அறப்போர் இயக்கம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. கள்ளிறக்க அனுமதித்தால் சாராயம் காய்ச்சுவது அதிகரிக்கும் என்ற புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமியின் கூற்று விவசாயிகள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. உடனடியாக அறிக்கையை திரும்ப பெறாவிட்டால் வீட்டை முற்றுகையிடுவோம் என விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மாணவர்களுக்காக விஜய் நடத்திய பாராட்டு நிகழ்ச்சி குறித்து தவக தலைவர் வேல்முருகன் முன்வைத்த விமர்சனத்திற்கு பரிசு வழங்கும் விழா மேடையிலேயே மாணவி ஒருவர் பதிலடி கொடுத்திருக்கிறார். விஜய் மாணவிகள் தோள் மேல் கை போடுகிறார் என சிலர் பேசிய வீடியோக்களை பார்த்ததாகவும், அவர்கள் குடும்பத்தில் உள்ள ஒருவரை இவ்வாறு சொல்வார்களா எனவும் கேள்வி எழுப்பினர். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் வரும் 20ஆம் தேதி முதல் அடுத்த 3 மாதங்களுக்கு 9 ரயில்கள் தாம்பரத்திலிருந்து புறப்படும் என தென்னக ரயில்வே தெரிவித்திருக்கிறது. ரயில் நிலையத்தின் முதல் மற்றும் 2வது நடைமேடைகள் ஏற்கனவே மூடப்பட்டுள்ள நிலையில் அடுத்த 10 நாட்களில் 3வது மற்றும் 4வது நடைமேடைகளை மூட திட்டமிடப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் அதிமுக முன்னாள் நகர செயலாளர் கனகராஜ் கொலை வழக்கில் குற்றவாளிகள் 2 பேருக்கும் தலா இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து முதன்மை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனையடுத்து குற்றவாளிகள் இருவரையும் காவல்துறையினர் வேலூர் மத்திய சிறையில் அடைக்க உள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ஆதி திராவிடர் நல அரசினர் மாணவர் விடுதியில் மாணவர்கள் 4 பேருக்கு வயிற்றுப்போக்கு, வாந்தி மற்றும் மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து மாணவர்களிடம் கேட்டபோது காலையில் சிற்றுண்டி சாப்பிட்ட பிறகுதான் பிரச்சனை ஏற்பட்டதாக தெரிவித்தனர். தென்காசி ரயில் நிலையம் அருகே ரசாயனம் கலக்கப்பட்ட 300 லிட்டர் பாலை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் பாலை கெட்டி தன்மையுடன் வைத்திருக்க ரசாயனத்தை கலந்த விற்பனையாளர் கோமதி சங்கரை கைது செய்த போலீசார் இந்த பால் எங்கெல்லாம் விற்பனைக்கு அனுப்பப்படுகிறது என விசாரித்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அரசு மருத்துவமனையில் காலாவதியான மாத்திரை வழங்கியதாக கூறி நோயாளி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். வயிற்று வலிக்காக மருந்தகத்தில் வழங்கப்பட்ட மாத்திரையை சாப்பிட்ட பின்னர் இளைஞருக்கு வலி மேலும் அதிகரித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து மாத்திரையை பார்த்தபோது அது காலாவதியானது தெரிய வந்தது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே வடமாநில பெண்ணை அடித்து கொலை செய்த வடமாநிலத்தவர்கள் 2 போலீசார் கைது செய்தனர். கோபாலகிருஷ்ணன் என்பவருக்கு சொந்தமான வாழைத்தோட்டத்தில் சிபானிதாஸ் பண்டல் என்ற வடமாநில பெண் இறந்து கிடந்தார். விசாரணையில் சட்டை மண்டல் மற்றும் ஜென்சட் ஜாகி ஆகியோர் நகை மற்றும் பணத்திற்காக கொலை செய்தது தெரிய வந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் தென்பெண்ணையாற்றில் ரசாயன நுரைகளோடு நீர் செல்வதால் விவசாயிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையில் 5 மதகுகள் வழியாக வினாடிக்கு 981 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் தென்பெண்ணையாற்றில் ரசாயன நுரைகளோடு நீர் செல்கிறது.
தென்காசி மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் பேரருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. குமரி மாவட்டத்தில் கனமழை காரணமாக காளிகேசம் ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் உள்ளிட்ட யாரும் அங்கு செல்லக்கூடாது என வனத்துறை தடை விதித்துள்ளது. உலக்கை அருவி, கீரிப்பாறை, வெள்ளாம்பி உள்ளிட்ட பகுதிகளில் மழையின் அளவு அதிகரித்து காளிகேசம் ஆற்றில் வழக்கத்திற்கு மாறாக தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் தெற்கு கடற்கரையில் காற்றின் வேகம் காரணமாக புதிய விசைப்படகு மூழ்கிய நிலையில் 6 பேர் உயிர் தப்பினர். மண்டபம் தெற்கு துறைமுகத்தில் பழுது நீக்கப்பட்ட விசைப்படகை சோதனை ஓட்டமாக ஓட்டிச் சென்றபோது பாம்பன் பாலம் வழியாக கடக்க முயன்றதில் இவ்விபத்து நேர்ந்தது. வேங்கை வயல் வழக்கை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிமன்றம் சிபிசிஐடியிடம் உள்ள ஆதாரங்களை குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரது வழக்கறிஞர்களிடம் ஒப்படைக்க உத்தரவிட்டுள்ளது. வேங்கை வயல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள காவலர் முரளி ராஜா, சுதர்சன், முத்துகிருஷ்ணன் ஆகியோர் வழக்கிலிருந்து தங்களை விடுவிக்க கோரியும் குற்றப்பத்திரிகை ஆதாரங்களை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் மனு தாக்கல் செய்தனர். பாஜக மாநில நெசவாளர் பிரிவு அணி தலைவரும் ரவுடியுமான மின்ட் ரமேஷை நில மோசடி தொடர்பான புகாரில் புழல் போலீசார் கைது செய்தனர். வேலு என்பவர் அளித்த புகாரில் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் மின்ட் ரமேஷுக்கு தொடர்புடைய 8 இடங்களில் சோதனை நடத்தி நில அபகரிப்பு தொடர்பான ஆவணங்களை கைப்பற்றியிருப்பதாக கூறப்படுகிறது. குமரி மாவட்டம் கருங்கல் பகுதியில் 7ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக டியூஷன் ஆசிரியர் போக்சோவில் கைது செய்யப்பட்டார். மாணவியின் பெற்றோர் கொடுத்த புகாரின் பேரில் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் டியூஷன் ஆசிரியர் மகேஷை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே உயர் மின்னழுத்தம் காரணமாக 20க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின் மீட்டர் வெடித்து வாஷிங் மெஷின், ஏசி உள்ளிட்ட மின் சாதனங்கள் பழுதானதாக கிராம மக்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர். மீண்டும் மின் இணைப்பு வழங்க மின்வாரிய அதிகாரிகள் 4 முதல் 5,000 வரை பணம் கேட்பதாகவும் புகார் தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி பாசன வாழை விவசாயத்தை பாதுகாக்க வாழைத்தார்களுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். நீர் ஆதாரங்களை தூர்வாராததால் ஒருபோக சாகுபடிக்கு தண்ணீர் சேமித்து வைக்க முடியாத நிலையில் ஆண்டுதோறும் இயற்கை பேரிடர்களால் பெரும் நட்டத்தை சந்தித்து வருவதாக வேதனை தெரிவித்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியில் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறி அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜோதிபுரம், நேரு நகர், SS நகர் உள்ளிட்ட இடங்களில் கடந்த 2 ஆண்டுகளாக நகராட்சி நிர்வாகம் சரியாக குடிநீர் விநியோகம் செய்யவில்லை என அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் அங்கன்வாடி பணியாளர்களுக்கான நேர்காணலில் 440 பெண்கள் பங்கேற்ற நிலையில் அவர்களுக்கு குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் செய்யாததால் கடும் அவதியடைந்தனர். நேர்காணலுக்கு 440 பேருக்கு அழைப்பு விடுத்த அதிகாரிகள் அலுவலகத்திற்கு வெளியே பெயருக்கு 50 சேர்களை மட்டுமே போட்டு வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. விழுப்புரம் ரயில் நிலையம் எதிரில் உள்ள சிலப்பதிகாரம் தெருவில் பாதாள சாக்கடை கழிவுநீர் குளம் போல் தேங்கி துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்களுக்கு மிகுந்த சிரமம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக நகராட்சிக்கு பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. பழனிமலை அடிவாரத்தில் உள்ள ஃபேன்சி கடையில் புகுந்த மர்ம நபர் ஒருவர் அங்கு கல்லாப்பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த 10,000 ரூபாய் பணத்தை திருடி சென்றதாக கடை உரிமையாளர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து CCTV காட்சியை வைத்து மர்ம நபரை தேடி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நள்ளிரவில் வேட்டி சட்டையுடன் முகத்தில் மாஸ்க் அணிந்தபடி வந்த மர்ம நபர் ஒருவர் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த பைக்கை கள்ளச்சாவி போட்டு திருட முயற்சிக்கும் CCTV காட்சி வெளியாகியது. சத்யராஜ் என்பவர் தனது பைக்கை சங்கிலி போட்டு கட்டியிருந்த நிலையில் அதனை கழற்ற முடியாமல் ஏமாற்றத்துடன் மர்ம ஆசாமி திரும்பிச் சென்றார். பெங்களூருவில் பல்வேறு குற்ற வழக்குகளில் தேடப்பட்டு வந்த நைஜீரியா நாட்டைச் சேர்ந்த நபரை கிருஷ்ணகிரி அருகே சுங்கச்சாவடியில் வைத்து போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட த எட்வர்ட் எஃப்ஆம் இடுப்போர் என்பவரிடமிருந்து ஒரு லேப்டாப், கார், சுமார் 4 லட்சம் ரூபாய் பணம் உள்ளிட்டவைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர்.
தெலங்கானா மாநிலம் யாகுத்புரா தொகுதியில் மழைநீர் வடிகால் பணிகளை பார்வையிட சென்ற எம்எல்ஏ ஜாஃபர் உசைனை மக்கள் வெளுத்து வாங்கிய வீடியோ வைரலாகி வருகிறது. மழைநீர் பாதிப்பு குறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் தற்போது போட்டோவுக்கு போஸ் கொடுக்க வந்திருப்பதாக கூறி மக்கள் அடித்து உதைத்தனர். இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் நேரடி விமான சேவைகள் துவக்குவது, இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது உள்ளிட்டவை பற்றி விரைந்து முடிவெடுக்க இந்தியாவும் சீனாவும் முடிவு செய்துள்ளன. இந்தியா வந்துள்ள சீன துணை வெளியுறவு அமைச்சர் சன் வைடுவாங் வெளியுறவு அமைச்சக செயலர் விக்ரம் மிஸ்ரியை சந்தித்து பேசிய போது இந்த முடிவெடுக்கப்பட்டது. ஈரானின் பதில் தாக்குதலால் இஸ்ரேலில் மருத்துவ சேவைகள் பாதிக்கப்படாத வகையில் அங்குள்ள மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவ வார்டுகள் நிலத்தடிக்கு மாற்றப்படுகின்றன. அனைத்து வகையான அவசரகால மருத்துவ சிகிச்சை உபகரணங்களும் இருக்கும் வகையில் நிலத்தடி மருத்துவ வார்டுகள் தயார் செய்யப்பட்டு வருகின்றன. ஈரானின் அணு ஆயுத நிலைகள் உள்ளிட்ட இடங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது கவலை அளிப்பதாக இந்தியா தெரிவித்துள்ளது. டெல்லியில் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் இரு நாடுகளும் போர் சூழலை தவிர்த்துவிட்டு பேச்சுவார்த்தை மற்றும் ராஜ்ஜிய தொடர்புகள் மூலம் பிரச்சினைகளை தீர்த்துக் கொள்ள வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதை தொடர்ந்து இஸ்ரேல், ஈரான் மற்றும் ஈராக் வான்வெளியை இந்திய விமானங்கள் தவிர்த்துள்ளன. இதனால் ஏர் இந்தியா உள்ளிட்ட பல விமான நிறுவனங்கள் தங்களது 15க்கும் அதிகமான விமானங்களை மாற்றுப்பாதையில் இயக்குவதாகவும் பல சேவைகள் ரத்து செய்யப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இஸ்ரேல் தாக்குதல் நடத்த தொடங்கிய சில நிமிடங்களில் பன்னாட்டு விமானங்கள் ஈரானை விட்டு வெளியேறின. வான்வழி தாக்குதலுக்கு பயந்து விமானங்கள் வெளியேறிய நிலையில் எறும்பு கூட்டங்கள் போல் விமானங்கள் வானை ஆக்கிரமித்ததை எடுத்துரைக்கும் கிராபிக்ஸ் காட்சிகளை பிளைட் ரேடார் 24 வெளியிட்டது. காசாவில் உடனடியாக எந்த நிபந்தனையும் இல்லாமல் நிரந்தர போர் நிறுத்தத்தை அமல்படுத்த வேண்டும் என ஐநா பொதுச்சபையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானம் பெரும்பான்மை பலத்துடன் நிறைவேறியிருக்கிறது. 193 உறுப்பினர் ஐநா பொதுச்சபையில் இந்த தீர்மானத்தை ஸ்பெயின் அரசு கொண்டு வந்தது. தீர்மானத்தின் மீது நடந்த வாக்கெடுப்பில் 149 நாடுகள் அதற்கு ஆதரவாக வாக்களித்தன. நடுக்காட்டிற்கு சென்ற சுற்றுலா பயணிகளை காட்டு யானை ஒன்று ஆக்ரோஷமாக துரத்திச் சென்ற அதிர்ச்சி வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏற்படாத நிலையில் வனப்பகுதி விலங்குகளுக்கு மட்டுமே உரியது என்பதை மக்கள் உணர வேண்டும் என வன ஆர்வலர்கள் அறிவுரை வழங்கியுள்ளனர். மின்மினி பூச்சிகளின் எண்ணிக்கை உலக அளவில் குறைந்து வருவதால் அவற்றை காணும் கடைசி தலைமுறையாக நாம் இருக்கலாம் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். நகரமயமாதல், பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவது உள்ளிட்டவற்றால் மின்மினி பூச்சிகளின் இனம் அழிந்து வருவதாகவும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். வரும் 20ஆம் தேதி தொடங்கும் டெஸ்ட் கிரிக்கெட்டிற்காக இந்திய அணி வீரர்களுடன் இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அணியின் தலைமை பயிற்சியாளர் கம்பீர் குடும்ப காரணத்திற்காக நாடு திரும்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ஆட உள்ளது. மெக்சிகோ நகரின் அஸ்டெகா மைதானம் 2026ஆம் ஆண்டு கால்பந்து உலகக்கோப்பைக்காக நவீனப்படுத்தப்பட்டு தயாராகி வருகிறது. மேம்பட்ட காற்றோட்டம் உள்ளிட்ட அமைப்புடன் கூடிய புதிய ஹைபிரிட் ஆடுகளம் 2026ஆம் ஆண்டு மார்ச் 26ஆம் தேதி அன்று மீண்டும் திறக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. தஞ்சாவூரில் 100 ஆண்டுகளாக பாரம்பரியமாக கொண்டாடப்படும் முத்து பல்லக்கு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. தஞ்சாவூர் நகரில் உள்ள 12 முருகன் மற்றும் விநாயகர் கோவில்களில் இருந்து சுவாமிகள் சிறப்பு அலங்காரத்துடன் முத்து பல்லக்கில் வைக்கப்பட்டு ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டன. 4 ராஜ வீதிகளில் வலம் வந்த சுவாமிகளை ஏராளமான பக்தர்கள் தரிசித்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கமலாபுரத்தில் உள்ள பச்சாயி அம்மன் கோயிலில் வைகாசி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தங்களது வீடுகளில் இருந்து பூஜை பொருட்களை கூடையில் வைத்தும் பச்சாயி அம்மன் உள்ளிட்ட பரிவார சுவாமிகளை பக்தர்கள் ஊர்வலமாக எடுத்து சென்றும் சுவாமி தரிசனம் செய்தனர். சீனாவில் பிரபலமான மோட்டார் சைக்கிள் நிறுவனமான QJ மோட்டார் SRT 300DX அட்வென்ச்சர் பைக்கை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த பைக் விரைவில் ஐரோப்பிய மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் விலை 3,70,000 ரூபாயாக இருக்கும் என சொல்லப்படுகிறது.